மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய காணொளி வகுப்பில் நாம் பார்க்க போவது பாடம் 10 உண்மையே உயர்வு. இந்த பாடத்தை நமக்கு கதை பாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை பார்ப்போம், கவனிங்க. உண்மையே உயர்வு என்ற இந்த கதை பாடலில் நமக்கு ஒரு நல்ல கருத்தை உணர்த்துற மாதிரி இருக்குது. என்ன கருத்துனா, உண்மையாக உழைத்தால் மட்டுமே அது உயர்வு தரும், வெற்றியை தரும் அப்படிங்கிற உணர்த்துற மாதிரி ஒரு கதை பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கதை பகுதியே என்னன்றதை இந்த பாடல் வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். கதை பாடல் பாருங்கள். இந்த கதை பகுதியை பாடலாக கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நான் படிக்கும்போது நன்றாக கவனிங்க. கவனிச்சுட்டு அதுக்குண்டான விளக்கத்தையும் உங்களுக்கு கூறுகிறேன், கவனிங்க. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு மூட்டை சுமந்துதான் கழுதை ஒன்று வந்தது. ஓடை கடக்கும் நேரத்தில் நீரில் மூட்டை விழுந்தது. உப்பு மூட்டையை சுமந்து கொண்டு ஒரு கழுதை ஒன்று வந்ததாம். ஓடையை கடந்து போகணுமா. போகும்போது அந்த மூட்டை நீரில் விழுந்ததாம். அப்போ இந்த கதையில் என்னன்னா, ஒரு உப்பு மூட்டையை சுமந்துக்கிட்டு ஒரு கழுதை வருகிறது. அப்போது ஓடை கடந்து தான் அந்த அடுத்த இடத்துக்கு போகணும். அப்படி போகும்போது நீரில் மூட்டை விழுந்துருச்சு. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. உப்பு நீரில் கரைந்தது, எடை குறைந்து போனது. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. நனைந்த மூட்டை அதனையே கழுதை முதுகில் ஏற்றியே. இந்த மூட்டை தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் அதனுடைய எடை குறைந்து போயிருச்சு. அது இருந்தாலும் அந்த மூட்டையை தூக்கி உரிமையாளர் அந்த கழுதைக்கு மேலே அந்த மூட்டையை வச்சிடுறாங்க. கழுதை முதுகில் ஏற்றி வச்சிடுறாங்க. கழுதையினுடைய உரிமையாளர் அதனுடைய முதுகிலேயே அந்த மூட்டையை எடுத்து வச்சிடுறாங்க. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. உரிமையாளர் கழுதையை வேகமாக ஓட்டினார். உப்பு எடை குறைந்ததால் கழுதை மகிழ்ந்து சென்றது. அந்த உரிமையாளர் மறுபடியும் அந்த நீரில் நனைந்த உப்பு மூட்டையை தூக்கி கழுதை மேலேயே வைத்தாங்களா. உடனே கழுதைக்கு ஒரே சந்தோஷம். எடை குறைஞ்சிருச்சு. உப்பு தண்ணியில் பட்டுச்சுன்னா அது உருகி அதனுடைய எடை குறைந்துருமல்லவா. அதனால் கழுதைக்கு ஒரே மகிழ்ச்சி. உப்பு எடை குறைஞ்சிருச்சு, அதனால் கழுதை மகிழ்ந்து சென்றதாம். நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினாள். நாள்தோறும்னா ஒவ்வொரு நாளும் அந்த கழுதை மேலே உப்பு மூட்டையவே ஏற்றினாங்களாம் கழுதையின் உரிமையாளர். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த ஓடையில் பக்கத்தில் வரும்போது என்ன செய்து இந்த கழுதை அசைத்து கீழே தள்ளிடுது, வேணுன்ட்டே தள்ளிடுது. நாள்தோறும் உப்பு மூட்டையை கழுதை மீது ஏற்றினார். ஓடை கரையில் வந்ததும் அசைத்து கீழே தள்ளிடும். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரியே என்ன செய்து அசைத்து அந்த உப்பு மூட்டையை கீழே தள்ளிடுமா இந்த கழுதை. எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். எடையும் குறைந்து போய்விடும், கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். புரிந்து கொண்ட உரிமையாளர் பாடம் புகட்ட எண்ணினார். ஒவ்வொரு நாளும் இதே மாதிரியே உப்பு மூட்டையை சுமக்கும்போது, உப்பு மூட்டையை கழுதை மேலே ஏற்றும்போது வேணுன்ட்டே அந்த கழுதை அசைத்து அந்த மூட்டையை கீழே தள்ளிடும். இதனால் உப்புனுடைய எடை குறைந்து அது மகிழ்ச்சியாக இருக்கும் கழுதை. இதிலிருந்து இந்த கழுதை நம்மளை இந்த மாதிரி செய்தே வேணுன்ட்டே அப்படின்னு நினச்சிட்டு இந்த கழுதைக்கு பாடம் புகட்ட உரிமையாளர் எண்ணினார். உடனே உரிமையாளர் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பாருங்களேன், கவனிங்க. அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே. அடுத்த நாளும் வந்தது பஞ்சு மூட்டை ஒன்றையே
கழுதை மீது ஏற்றினார் ஓடைக்குள்ளே வந்ததும். அடுத்த நாளும் இதே மாதிரியே பஞ்சு மூட்டையை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார் கழுதையின் உரிமையாளர். ஓடைக்குள்ளே வந்ததும் என்ன நிகழ்ந்ததுன்னு கவனிங்க. அசைத்து கீழே தள்ளியது. எடையும் குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் அசைத்து கீழே தள்ளியது. எடையும் குறையும் என்று தான் அசைத்து எப்பையும் போலையே அசைத்து கீழே மூட்டையை தள்ளிடுச்சு இந்த கழுதை. உப்பை போலவே நினைத்து உப்பும் கரைகிற மாதிரி இந்த பஞ்சும் கரைஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இந்த கழுதை அசைத்து கீழே தள்ளிடுச்சு. நீரில் நனைந்த பஞ்சுகளால் பஞ்சு நீரில் நனைந்ததுன்னு என்னவாகும்? எடை அதிகரிக்கும். எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினால் கனத்த மூட்டை அழுத்தவே. எடை அதிகமானதுனால பஞ்சு மூட்டையை தானே ஏற்றியிருக்காங்க. இந்த தரம் பஞ்சு மூட்டையை முதுகில் ஏற்றினதுனால எடை என்னவாச்சு? அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினதுனால அந்த கனத்த மூட்டைன்னு கனம்னாக்கா வெயிட் அதிகமாக ஆயிடுச்சு, அழுத்துது. அப்போ கழுதைக்கு இப்போ தான் புரியுது, கனத்த மூட்டை இப்போ வெயிட்டு உப்பு மாதிரி கரைய நினச்சாங்க. ஆனால் பஞ்சு நீரில் நனைந்தா என்னவாகும்? வெயிட்டு எடை அதிகரிக்கும். கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்புதான் வாழ்வில் உயர்வை தந்திடும். ஏய்த்து பிழைக்க எண்ணினால் என்றும் இல்லை வெற்றியே அப்படின்னு கழுதை நினைத்து நம்ம இவ்வளோ நாள் இந்த உரிமையாளரை ஏய்த்து வேணும்னே நீரில் உப்பு மூட்டையை கரைய வச்சோம். அதனால தான் நமக்கு உரிமையாளர் இந்த பஞ்சு மூட்டையை ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைத்து வருந்தி அது செய்த தவற்றை எண்ணி வருந்தியது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம இதிலிருந்து நம்ம உண்மையாக உழைக்கணும். யாரையும் ஏமாற்றி வாழக்கூடாது, யாரையும் ஏமாற்றலான்னு நினைக்கக்கூடாது. உண்மையான உழைப்பு தான் நமக்கு வாழ்வில் உயர்வை தரும். எய்த்து பிழைக்க நினைத்தோம்னா வெற்றி இல்லை அப்படின்றத பற்றி இந்த கதையில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வாங்க பகுதியில் நம்ம இந்த உண்மையே உயர்வு இந்த பாடத்தை பற்றி ஒரு சிறு கலந்துரையாடல் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், சுமப்பதற்கு எளிதானது பஞ்சு மூட்டையா உப்பு மூட்டையா? குழுவில் கருத்துக்களை பகிர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போது நான் இவ்வளோ நேரம் கதை சொன்னேன் இல்லைங்களா? இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு சுமப்பதற்கு எளிதானது பஞ்சு மூட்டையா உப்பு மூட்டையான்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு எது சுமப்பதற்கு எது எளிமையானது? நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சுமப்பதற்கு எளிமையானது பஞ்சு தான். ஆனால் பஞ்சை நீரில் நினைச்சிட்டோம்னாக்கா அதனுடைய எடை அதிகரிக்கும். நினையாமல் இருந்துச்சுனாக்கா சுமப்பதற்கு எளிமையானது பஞ்சு மூட்டை தான். உப்பு நீரில் பட்டாக்கா என்னவாகும்? அதன் எடை அதிகரிக்குமா குறையுமா? உப்பு நீரில் பட்டால் அதனுடைய எடை குறையும். பஞ்சு நீரில் பட்டோம்னா அதனுடைய எடை அதிகரிக்கும். எனவே சுமப்பதற்கு எளிதானது பஞ்சு மூட்டை. இந்த உண்மையே உயர்வு என்ற கதை பாடலில் நமக்கு இருக்கிற கருத்து என்னன்னா, நாம் உண்மையாக உழைக்கணும், பிறரை ஏமாற்றி வாழக்கூடாது. கழுதை மாதிரி கழுதையினுடைய உரிமையாளரை கழுதை ஏமாற்ற நினைத்தது தானே. இது ஒரு நாள் தவறி விழுந்தது சரி, ஆனால் டெய்லியும் வேணும்ன்ட்டே இதே மாதிரி உப்பை உடலை அசைத்து கீழே தள்ளியது, ஆற்றில் தள்ளியது. அதனால தான் உரிமையாளர் இந்த கழுதைக்கு பாடம் புகட்ட அதற்கு பஞ்சுகளை ஏற்றி வைத்தார். அதுக்கப்புறம் இந்த கழுதை அது செய்த தவற்றை எண்ணி வருந்தியது. இனிமே நாம் இந்த மாதிரி
உரிமையாளரை வியாபாரியை ஏமாற்றக்கூடாது, நம்ம செய்தது தவறு என்று நினைத்தது. வியாபாரியை ஏமாற்ற நினைத்த கழுதை தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டது. ஆகையால் உண்மையாக உழைப்பே உயர்வு தரும். உண்மையான உழைப்பு தான் நமக்கு உயர்வு தரும். பிறரை ஏமாற்றி நாம் வாழ்தல் கூடாது என்பது இந்த கதையில் நமக்கு தெளிவாக இருக்குது. வாங்க குழந்தைகளே, பயிற்சிகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். பாருங்க, இந்த பகுதி படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். இந்த பகுதியில் பாருங்க, நமக்கு சரியான விடையை நாம் தெரிவு செய்து எழுதணும். 1. சுமந்து. இச்சொல்லின் பொருள் டேஸ். சுமந்து இச்சொல்லின் பொருள் டேஸ். பாருங்க, ஆ தாங்கி, ஆ பிரிந்து, இ சேர்ந்து, ஈ விரைந்து. அ தாங்கி, ஆ பிரிந்து, இ சேர்ந்து, ஈ விரைந்து. இதில் எது சரியான சொல்னா சுமந்து. சுமந்து சுமந்து. இச்சொல்லின் பொருள் தாங்கி. இச்சொல்லின் பொருள் தாங்கி. தாங்கிக்கு டிக் செய்யணும். சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. சுமந்து இச்சொல்லின் பொருள் தாங்கி. அடுத்து வேண்டுமென்று. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ வேண்டு கூட்டல் மென்று. ஆ வேண்டும் கூட்டல் என்று. இ வேன் கூட்டல் துமென்று. ஈ வேண்டி கூட்டல் என்று. அ வேண்டு கூட்டல் மென்று. ஆ வேண்டும் கூட்டல் என்று. இ வேன் கூட்டல் துமென்று. ஈ வேண்டி கூட்டல் என்று. வேண்டுமென்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ வேண்டும் கூட்டல் என்று. ஆவுக்கு டிக் பண்ணணும். வேண்டும் கூட்டல் என்று. ஆ வேண்டும் கூட்டல் என்று. அடுத்து நினைத்தது. இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஸ். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஸ். ஆ மறந்தது. ஆ பேசியது. இ எண்ணியது. ஈ வளர்ந்தது. ஆ மறந்தது. ஆ பேசியது. இ எண்ணியது. ஈ வளர்ந்தது. இங்கே நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ நினைத்ததுக்கு எதிர்ச்சொல் மறந்தது. ஆ மறந்ததுக்கு டிக் பண்ணணும். ஆ மறந்ததுக்கு டிக் பண்ணணும். நினைத்தது இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறந்தது. அடுத்து இப்பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை தெரிவு செய்து எழுதுவோமா? இந்த பாடலில் நமக்கு ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி சொற்களை எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. வந்தது, விழுந்தது இப்படின்னு ஒரு சொல் உதாரணத்துக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. நாமளாக இன்னொரு சொல்லு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வந்தது தது வந்தது. விழுந்தது விழுந்தது விழுந்தது. கடைசியாக பாருங்கள், ததுன்னு முடியுது பார்த்தீங்களா? அது ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி இருக்குது தானே? இது போன்று நாமளும் ஒரே ஓசையில் முடிகிற சொல்ல எழுதணும். பாருங்கள், அழுதது அழுதது அழுததுன்னு ஒரு சொல்லுக்கு நினைத்தது
நினைத்தது. அழுதது நினைத்ததுன்னு ஒரே ஓசையில் முடிகிற மாதிரி சொல்லியிருக்கா. இது போன்று நாம் எழுதணும். எல்லாரும் பென்சில் எடுத்து அந்த இடத்துல டேஸில் அழுதது நினைத்தது அதை எழுதிருங்க. அடுத்து சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தில் முடியும்படி சொற்களை உருவாக்குக. சிறு வட்டத்தில் நடுவில் டைன ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்தில் முடிகிற மாதிரி சொற்களை உருவாக்க சொல்லி சுற்றியும் எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க. நாம் இந்த 6 டேஸ்லையும் ஒவ்வொரு சொல்லையும் உருவாக்கி எழுதணும். இப்போ பாருங்கள், குடை, குடைன்னு ஒரு சொல் எழுதலாம். குடை, குடை. தடை, தடை. உடை, உடை. ஓடை, ஓடை. எடை, எடை. கடை, கடை. இது போன்று 6 சொற்களையும் நாம் அந்த சிறு வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற எழுத்தை வைத்து சொற்களை எழுதலாம். புதிய சொற்களை எழுதலாம். குடை, தடை, உடை, ஓடை, எடை, கடை. இது போன்று உருவாக்கலாம். இந்த டேஸில் நீங்கள் இந்த சொற்களை எல்லாம் எழுதிருங்க. அடுத்து படக்குறியீடுகளை கொண்டு சொற்களை கண்டுபிடிக்கலாமா? இங்கே வட்டத்துக்குள்ளே சில படங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து அது மாதிரி அந்த படத்திற்குரிய சொல்லை நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஒவ்வொரு படமும் ஒன்று சிரிப்பு மாதிரி இருக்கும், ஒன்று அழுகை மாதிரி இருக்கும், ஒன்று பயப்படுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதை சுற்றியுள்ள உள்ள எழுத்துக்களை வைத்து அதை ஒரு சொல்லாக நம்ம உருவாக்கணும். நமக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு சிரிப்பு படம் இருக்குது. அப்போ சிரிப்புனா புன்னகையை சிரிப்புன்னு சொல்லலாம். இங்கே ஒவ்வொரு வட்டத்துலேயும் சில எழுத்துக்கள்லாம் இருக்குது. அதை வைத்து நம்ம அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். பு இன் ந கை, புன்னகை. புன்னகைனா சிரிப்பு. புன்னகைன்ற ஒரு சொல் முதல் சொல்லாக உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது போன்று மற்ற சொற்களை நாம் எழுதணும். அடுத்தது பாருங்கள், 2வது சொல் நமக்கு பயம் படம் கொடுத்துருக்காங்க. அப்போ 2வது சொல் பயம். இம், பயம்னு எழுதணும். 2வது சொல் பயம். அடுத்தது பாருங்க, 3வது படம் என்னன்னா சிந்தனை செய்கிற மாதிரி, யோசனை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 3வது படத்திற்கு சிந்தனை, சிந்தனை. 4வது படம் அழுகை மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 4வது படம் அழுகை. அழுகைன்ற சொல்ல 4வது டேஸில் எழுதணும். அழுகை, அழுகை. அடுத்தது ஒரு முறைத்து பார்க்குற மாதிரி, ஒரு பகையாளியை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அந்த 5வது படம் பகை. அப்போ பகைன்ற சொல்ல 5வது டேஸில் எழுதணும். அடுத்தது பாருங்கள், கடைசியாக ஒரு படம் கவலையாக கன்னத்தில் கை வச்ச மாதிரி இருக்குது. அப்போ அந்த படத்திற்கு கவலை, கவலை, கவலை. கவலைன்ற சொல்ல 6வது டேஸில் எழுதணும். கவலை, கவலை. இதே மாதிரி இந்த எல்லா சொல்லையும் நீங்கள் எழுதிடுங்க. 6 டேஸ்லேயும் எல்லா சொல்லையும் எழுதுங்க. முதல் சொல் புன்னகை, அடுத்தது பயம், அடுத்தது சிந்தனை, அடுத்தது அழுகை, அடுத்தது பகை, அடுத்தது கவலை. இந்த 6 சொல்லையும் நீங்கள் புக்கில் எழுதிடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லலாமா? இந்த பகுதி நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பிழை இல்லாமல் படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. உச்சரிப்புகளெல்லாம் பிழை இல்லாமல் நமக்கு வரும். இந்த கோழி படத்தை வர்ணித்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கூவுற கோழி கொக்கர கோழி, கொக்கர கோழி கொள்ளு கொள்ளு கோழி, கொள்ளு கொள்ளு கோழி கொத்தர கோழி. கூவுற கோழி கொக்கர கோழி, கூவுற கோழி கொக்கர
கொக்கர கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொக்கர கோழி கொழு கொழு கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி, கொழு கொழு கோழி கொத்தர கோழி. ஒரு படம் நமக்கு மீண்டும் மீண்டும் உச்சரிப்புகளை சரியாக வரணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு தோணி படம் கொடுத்துருக்காங்க. அந்த தோணி படத்தை வர்ணித்த மாதிரி இந்த சொற்கள் இருக்குது பாருங்கள். தோணி மேலே கோணி, தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. தோணி மேலே கோணி, கோணி மேலே அணில், அணில் கையில் கனி. கனினா பழம். ஒரு தோணினா இந்த படகு மாதிரி இருக்குது, இந்த தோணி மேலே ஒரு கோணி இருக்குது. அப்போ அந்த கோணி மேலே அணில் இருக்குது, அணில் கையில் பழம் ஒன்று வச்சுருக்குது அப்படின்றாங்க இந்த படத்தில். மொழியோடு விளையாடு, மொழியோடு விளையாடு. இந்த பகுதியில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை கூறுவோம், கைகளை தட்டுவோம். ஒரு மாணவன் ஒரு சொற்களை கூறினால், ஒரு எழுத்துடைய சொற்களை கூறினால் அதே எழுத்துடைய சொல்லை மற்ற மாணவர்களும் சொல்லணும். மாற்றி கூறினால் கைகளை தட்டக்கூடாது. அதுதான் இங்கே மொழியோடு விளையாடுன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்கள் முதல்ல வட்டமாக நிற்க செய்யணும். அடுத்தது ஊ எழுத்தில் உடைய உப்புன்ற ஒரு சொல்லை கூறினால் உப்பு, உடை, உண்டியல் இது போன்ற சொற்களை கூற வேண்டும். இது போன்ற சொற்களை கூறினால் ஒரு முறை கைகளை தட்டலாம். கழுதை, கடை, கண் போன்ற காயெழுத்துடைய தொடங்கும் சொற்களை கூறினால் இருமுறைகளை கைகளை தட்ட வேண்டும். இவை அல்லாத மற்ற சொற்களை கூறினால் கைகளை தட்டக்கூடாது. இப்போ ஊ எழுத்து சொல்லும் பொழுது ஆ எழுத்துடைய சொல்ல சொன்னோம்னாக்கா இங்கே கைகளை தட்டக்கூடாது. எழுத்து மாற்றி இது மாதிரி நிறைய சொற்களை போட்டு விளையாடலாம். இதுதான் மொழியோடு விளையாடு என்ற பகுதி. உண்மையே உயர்வு என்ற இந்த கதைப்பாடலில் இருக்கிற மாதிரி மற்ற உங்களுக்கு தெரிந்த கதைப்பாடல்களை படித்தும் எழுதியும் பாருங்கள். இதுதான் செயல் திட்டம். எல்லாரும் கிளாஸ் ஒர்க் நோட்டை எடுத்துக்கோங்க. அழகாக எழுதணும், சொல்லிக்கொண்டே எழுதணும். எழுத்து மேலே கவனம் வைத்து எழுதுங்க, சரிங்களா? எல்லோரும் நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு லெசன் எழுதி முடித்ததுக்கப்புறம் அடுத்த லெசன் எழுதும்போது நியூ பேஜில் தான் எழுதணும், கண்டினியூ பண்ணி எழுதக்கூடாது. அதனால் ஃப்ரெஷ் பேஜ் நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. முதல்ல அந்த பேஜில் தேதி போட்டுருங்க. என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த தேதி போட்டுருங்க. எல்லாரும் சொல்லிக்கொண்டே எழுதுங்க. பாடம் 10 பாடம் பாடம் 10. உண்மையே உயர்வு, உண்மையே உண்மையே, உயர்வு உயர்வு உயர்வு, உண்மையே உயர்வு. மீண்டும் ஒரு முறை. பாடம் 10 உண்மையே உயர்வு. ரோமன் 1 பொருள் கூறுக. ரோமன் 1 பொருள் கூறுக. பொருள் பொருள். கூறுக கூறுக கூறுக. பொருள் பொருள். கூறுக கூறுக. பொருள் கூறுக. 1 சுமந்து சுமந்து தாங்கி. சுமந்துவுக்கு பொருள் தாங்கி. அப்போ இந்த சுமந்துன்ற சொல்ல சேர்த்தி சொல்லிக்கொண்டே எழுதணும். இந்து சுமந்து. தாங்கி இங்கி தாங்கி. சுமந்து தாங்கி.
சுமந்து தாங்கி. ரோமன் 2 பிரித்து எழுதுக. ரோமன் 2 பிரித்து எழுதுக. பிரியித்து பிரித்து எழுதுக. ஏழுதுக எழுதுக. பிரியித்து பிரித்து ஏழுதுக எழுதுக. பிரித்து எழுதுக. 1 வேண்டுமென்று வேண்டுமென்று. வேண்டும் கூட்டல் என்று. வேண்டுமென்று என்ற சொல்லை பிரித்து எழுதினால் வேண்டும் கூட்டல் என்று இது மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த வேண்டுமென்று என்ற சொல்லை சொல்லிக்கொண்டே எழுதுவோம். வே இன் டு மே இன் ரு வேண்டுமென்று. வே இன் டு இம் வேண்டும் கூட்டல் என்று. ஏ இன் ரு என்று. பேயின்டுயும் வேண்டும் கூட்டல் என்று. ஏயின்று என்று. வேண்டுமென்று பிரித்து எழுதினால் வேண்டும் கூட்டல் என்று. நம்பர் 2 என்றுமில்லை. என்றும் கூட்டல் இல்லை. என்றுமில்லை. என்றும் கூட்டல் இல்லை. என்றுமில்லை என்ற சொல்லை பிரித்து எழுதினால் என்றும் கூட்டல் இல்லை. இப்போ இந்த சொல்லை நம்ம எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுதணும். ஏ இன் ரு இம் ஏ இன் ரு மீ இல்லை என்றுமில்லை. என்றும். ஏ இன் ரு இம் என்றும் கூட்டல் இல்லை. இல்லை இல்லை. என்றும் கூட்டல் இல்லை. அடுத்து ரோமன் 3 எதிர்ச்சொல். ரோமன் 3 எதிர்ச்சொல். ஏ தி இர் இச் சோ இல் எதிர்ச்சொல். ஏ தி ஏர் இச் சோ இல் எதிர்ச்சொல். 1 நினைத்தது மறந்தது. நினைத்தது மறந்தது. நினைத்தது நினைத்தது. நினைத்தது நினைத்தது. மறந்தது மறந்தது மறந்தது. மறந்தது மறந்தது. நினைத்தது மறந்தது. நினைத்தது மறந்தது. 2 ஏற்றுதல் இறக்குதல். ஏற்றுதல் இறக்குதல். ஏற்றுதல் ஏயிற்றுதாயில் ஏற்றுதல். ஏயிற்றுதாயில் ஏற்றுதல். இறக்குதல் ஈராயிக்கூதாயில் இறக்குதல். ஈராயிக்கூதாயில் இறக்குதல். ஏற்றுதல் இறக்குதல். ஏற்றுதல் இறக்குதல். அடுத்து ரோமன் 4 வினா விடை. ரோமன் 4 வினா விடை.
வினா வினா விடை 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 வினா வினா விடை விடை. 1. முதல் வினா பாருங்க, சொல்லிக்கொண்டே எழுதுங்க. உப்பு மூட்டையை சுமந்து சென்றது எது? உப்பு மூட்டையை சுமந்து சென்றது எது? உப்பு உப்பு மூட்டையை 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 சுமந்து 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 சென்றது 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 ஏது எது? உப்பு மூட்டையை சுமந்து சென்றது எது? இதுக்கு விடை பாருங்க. உப்பு மூட்டையை சுமந்து சென்றது கழுதை ஆகும். உப்பு மூட்டையை சுமந்து சென்றது கழுதை ஆகும். இதையும் எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுதலாம். உப்பு மூட்டையை உப்பு உப்பு மூட்டையை மூட்டையை சுமந்து 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 சென்றது 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 கழுதை கழுதை ஆகும் ஆகும். உப்பு மூட்டையை சுமந்து சென்றது கழுதை ஆகும். மீண்டும் ஒரு முறை இந்த வினாவையும் விடையும் படித்திடலாம். சொல்லிக்கொண்டே எழுதலாம். உப்பு மூட்டையை சுமந்து சென்றது எது? உப்பு மூட்டையை சுமந்து சென்றது கழுதை ஆகும். இரண்டாவது வினா. வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் எந்த மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார்? வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் எந்த மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார்? இதை எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுதலாம். வியாபாரி வியாபாரி வியாபாரி. உப்பு 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 மூட்டைக்கு மூட்டைக்கு பதில் பதில் எந்த இந்த எந்த மூட்டையை 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 கழுதை மேல் கழுதை மேல் கழுதை மேல் ஏற்றினார் ஏற்றினார். வியாபாரி வியாபாரி வியாபாரி. உப்பு 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 மூட்டைக்கு பதில் பதில் இந்த எந்த மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார்.
வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் எந்த மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார்? இதற்கு விடை பாருங்க. விடையும் சொல்லிக்கொண்டே எழுதிடுவோம். வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் பஞ்சு மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார். வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் பஞ்சு மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார். இதையும் எழுத்துக்கூட்டி சொல்லிக்கொண்டே எழுதலாம். வியாபாரி வியாபாரி. உப்பு உப்பு. மூட்டைக்கு மூட்டைக்கு. பதில் பதில். பஞ்சு பஞ்சு. மூட்டையை மூட்டையை. கழுதை கழுதை. மேல் மேல் கழுதை மேல். ஏற்றினார் ஏற்றினார். வியாபாரி வியாபாரி வியாபாரி. உப்பு உப்பு. மூட்டைக்கு மூட்டைக்கு. பதில் பதில். பஞ்சு பஞ்சு. மூட்டையை மூட்டையை. கழுதை மேல் கழுதை மேல். ஏற்றினார் ஏற்றினார். வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதில் பஞ்சு மூட்டையை கழுதை மேல் ஏற்றினார். மூன்றாவது வினா பாருங்க. சொல்லிக்கொண்டே எழுதலாம். நல்லா கவனமாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. மூன்றாவது வினா எழுதலாமா? பஞ்சை நீரில் நனைத்தால் என்னவாகும்? பஞ்சை நீரில் நனைத்தால் என்னவாகும்? பஞ்சை பஞ்சை. நீரில் நீரில் நனைத்தால் நனைத்தால் என்னவாகும்? வாகும் என்னவாகும்? பஞ்சை நீரில் நனைத்தால் என்னவாகும்? இதற்கு விடை பாருங்க. விடையவும் படித்து பார்த்து சொல்லிக்கொண்டே மறுபடியும் எழுதலாம். பஞ்சை நீரில் நனைத்தால் அதன் எடை அதிகரிக்கும். பஞ்சை நீரில் நனைத்தால் அதன் எடை அதிகரிக்கும். பஞ்சை பஞ்சை. நீரில் நீரில் நனைத்தால் நனைத்தால். தாயின் அதன். எடை எடை. அதிகரிக்கும். அதிகரிக்கும். பஞ்சை நீரில் நனைத்தால் அதன் எடை அதிகரிக்கும். பஞ்சை நீரில் நனைத்தால் அதன் எடை அதிகரிக்கும். சரி குழந்தைகளே, எல்லாரும் இந்த கதைப்பாடலை படித்தும் எழுதியும் பாருங்கள். ஒரு தினமும் இந்த கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதும்போது நீட்டாக சொல்லிக்கொண்டே எழுதுங்க. கவனமாக எழுதுங்க, அழகாக எழுதுங்க. எழுத்து மேலே கவனம் வைத்து அழகாக எழுதுங்க. இந்த எழுதினதை படித்து பாருங்கள். ரஃப் நோட்டில் எழுதியும் பாருங்கள்.
தினம் ஒரு நாள் ரோமன் பொருள் தருகவும் பிரித்து எழுதுக. எதிர்ச்சொல், வினா, விடை இதை ஒவ்வொன்றையும் படித்து எழுதியும் பாருங்க. நன்றி குழந்தைகளே.